ஆக்சுவலி எனக்கு இப்போ கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதுனால தான் எனக்கு உங்களை பார்க்க வந்து. தெரியுமே, என்கிட்டயும் சொன்னாங்க. இல்லாமல் உங்களை பற்றியும் நிறைய சொன்னாங்க. கண்டிப்பா நல்ல விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா நீங்களே கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவீங்க. ஓ அப்படியா? ஆமாங்க, நான் ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டேன். யார் பேச்சையுமே கேட்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கோபம், திமிரு, ஈகோ எல்லாம் நிறைய இருக்கு. அதானே? அது கிடையாதுங்க. நான் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பேன், சண்டை போடுவேன். நான் சொல்றதே புரிய மாட்டேங்குது. யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். உன் தம்பியை போட்டு நல்லா அடிப்பேன். 8 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கவே மாட்டேன். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பெட்லயே ஒண்ணு போயிருவேன். 7th படிக்கிற வரைக்கும் விரல் சுத்திட்டு இருந்தேன். அமர்கலம் படம் ஒரு 50 தடவையாவது பாத்துருப்பேன். 2 தடவை கையை உடச்சிருக்கேன். சரியா படிக்க மாட்டேன். அரேஞ்ச் மேரேஜ்ல உனக்கு 1% கூட நம்பிக்கை. யாருக்காகவும் உன்னை மாத்திக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 குழந்தையாவது தத்தெடுப்பேன். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா என்ன லவ் பண்ணுவேன். சரி, என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அட அவ்வளவுதானே. என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உன் முன்னாடி இந்த கப்பு காஃபி இருக்கு. இதை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம். குடிங்க, ஆடி போயிட போகுது. இருங்க பொறுமையா குடிங்க. சும்மா தான் சொன்னேன். அது எப்படி ஒரு காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னை பத்தி முழுசாலாம் தெரிஞ்சுக்காது. ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிடும். லைஃப் போர் அடிக்கும். அது எப்படிங்க? நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம உங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஒருவேளை நீங்க சைக்கோ கொலைக்காரனா இருந்தீங்கன்னா அப்புறம் ஏனாலுமா? என்ன உங்களுக்கு என்னை பத்தி தெரியணும் அவ்வளவுதானே? நான் கௌதம். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஆனா எனக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறான். பரவாயில்ல வீடியோ ப்ரோ. இதோ இவ இருக்கா ஓகேயா? சைக்கோ கொலைகாரமா இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் உட்காருங்க. நான் நம்புறேன் நீங்க நல்ல பையனா. உட்காருங்க. வா, டாக்கியே வந்துருச்சு. இதான் நீங்களா? வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்த்தாங்களா? தைரியம் ஜாஸ்தியோ? பட் நாட் பேட், இம்ப்ரெசிவ். இந்த சீனுக்கு வேற யாராவது இருந்தா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. பட் எனக்கு லைஃப்ல சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் சின்னதுல இருந்து என்னோட அப்பா அம்மா மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்காக என்ன வேணா செய்யற பையன், அவனுக்காக நான் என்ன வேணா செய்யலாம். என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாதபடி ப்ரப்போஸ் பண்ண இன்னும் நிறைய. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. ஹலோ, நான் உங்களை சொல்லல, ஜெனரலா சொன்னேன். காஃபி. ஓகே அது டிப்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிட்டீங்களா? நான் வரேன். நானும் ஜெனரலாவே தான் சொல்றேன். முடியாதுன்னு சொல்ல முடியாதபடி நான் ப்ரப்போஸ் பண்ணேன். நம்ம கல்யாணத்துக்கு. ஹலோ, நான் எப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? சும்மா கதை விடாத. ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்தா தெரியாதா நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு? என்னடா என்ன தெரியுது? என் கண்ணை பார்த்தா என்ன தெரியுது?